add 2 spoons of ghee. See, balni nalla soodana the ghee starts to get melted. இப்போ நெய் நல்லா ஊறிக்கிட்டு ஸோ இதில் இப்போ பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, அந்த என்கிட்ட காஞ்ச மிளகா சின்ன சைஸில் இருக்குது, பட் பெரிய சைஸாக இருந்தால் 2 போதும். ஏலக்காய், போட்டு கொஞ்சம் சாட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நெய் நீங்கள் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம், இட்ஸ் ஆப்ஷனல். ஸோ இதில் நான் இப்போ ஜீரா போடுறேன். ஜீரா வந்து 2 ஸ்பூன் ஜீரா போடணும், 2லேருந்து 3 கூட போடலாம், தப்பே இல்லை. ஸோ கோல்டன் ப்ரௌன் ஜீரா வர வரைக்கும் பெரிய ஜீரகத்தை 2லேருந்து 3 ஸ்பூன் போடலாம். இது வந்து ஆப்ஷனல். ஜென்ரலாக பச்சை மிளகா வேணுங்க 1 இல்லை 2 பச்சை மிளகா போடலாம், 1 போட்டாலே போதும். அப்படி இல்லைன்னா நான் பச்சை மிளகா வந்து சேர்க்கலை, ஐ எம் ஆடிங் பெப்பர். ஏன்னா பசங்க சாப்பிட்றதுனால, குழந்தைங்க சாப்பிட்றதுனால ஐ எம் ஜஸ்ட் ஆடிங் பெப்பர், ½ ஸ்பூன் ஆஃப் பெப்பர், பிளாக் பெப்பர் க்ரௌண்ட் பண்ணி வச்சது. யூ கேன் see ஜீரகம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு மாறும். யூ கேன் see that. கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிறேங்க, அது கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே. சி ஜீராவோட கலர்ஸ் எல்லாம் டர்ன் ஆகிடுச்சு. யூ கேன் see that லைட்டாக கோல்டன் கலருக்கு இதுவே நல்ல அரோமா வருது. ஆக்சுவலி நெய், நம்ம போட்டிருக்க பட்டை, ஏலக்காய் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்மெல் நல்லா கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஜென்ரலாக பாஸ்மதி ரைஸ் சேர்க்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக இருக்க குக்கிங் ரைஸை சேர்க்கலாம். ஸோ இப்போது இதோடு சேர்த்து நம்ம அரிசியும் சேர்த்துட்டோம் இதோட. ஸோ இது நல்லா கழுவி 3 தடவை அலம்பி வச்ச அரிசி. ஸோ நல்லா அலம்பி தண்ணி வடிகட்டின அரிசி இதை சேர்த்துருக்கோம். இப்போது 1 கப் அரிசினா 2 கப் அளவு தண்ணி விட்டால் போதும். ஸோ நான் 1½ கப் போட்டிருக்கேன். ஸோ நான் 3 கப் தண்ணி இப்போ இதுக்கு விட போகிறேன். ஸோ இப்போ இது 3 கப்பு தண்ணி விட்டேன். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கலரி விட்டால் போதும். ஸோ இதை நான் இப்போ அப்படியே மூடி வைக்க போகிறேன். சால்ட் வேணும்னா நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே குக் பண்ணக்கப்புறம், ரைஸ் குக் ஆனக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் இருக்குது ரைஸ் வந்து இன்னொரு ஹாஃப் குக் ஆகிடும். ஒரு 10 or 15 minutes இருந்தால் ரைஸ் ஃபுல்லாக குக் ஆகிடும். ரைஸ் என்ன நைஸாக அதோட மர்ஜ் ஆகி இட் கிவ்ஸ் நைஸ் ஃப்ளேவர். ஸோ இப்போ நான் இதை அப்படியே மூடி வச்சிடுறேன். இன்னொரு 10 நிமிஷம் கரெக்டாக ஆகிடுத்துன்னா வெந்துடும் ஃபுல்லாக. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்கு, நல்லா பொலான்னு வந்திருக்கு. ஸோ நல்லா ஸ்மெல், பிரிஞ்சி இலையோட ஸ்மெல்லு, ஜீரகம், நம்ம போட்ட நெய் எல்லாம் ஸ்மெல்லும் சேர்ந்து சூப்பராக வருது. பார்க்குறோமே சாப்பிடும் போல தான் இருக்குது, ஸ்மெல் அப்படி இருக்குது. நான் இப்படி ஸ்டேஜ் நான் இப்போ சால்ட் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெருக்கி வச்ச கொத்தமல்லியும் இப்போ இதோட ஆட் பண்ண போகிறேன். மல்லி இலையும் சால்ட்டு உப்பையும் சேர்த்துருக்கேன். ஸோ இதை நல்லா கலரி கொடுத்துருங்க. ஸோ இது ரைஸோட கலரே டிஃபர் ஆகுது. என்ன நைஸ், நல்லா ரைஸோட கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது, முத்தாக இருக்குது. ரைஸ் நல்லா வெந்திருக்கு, உதிராக இருக்குது. டேஸ்ட்டு சூப்பர். ஸோ இதை இப்போ நம்ம பவுலில் மாற்றிடலாம்.